ரைட். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னோமெட்ரியில் பொது தீர்வுகள். பொது தீர்வுகள் என்று சொன்னால் இப்போ என்ன சொல்லுவோம், ஒரு சமன்பாடு இருக்கின்றால் xi உண்டு சமன் 0, இது ஒரு சமன்பாடு. இதில் என்ன தீர்வு என்ன, x சமன் உண்டுன்றது விடை என்ன, அதிலேக்க தெரியா கணியத்துக்கு கிடைக்கிற விடை தான் தீர்வு அந்த சமன்பாட்டில். இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம் ட்ரிக்னோமெட்ரியில் பாருங்கள். பொது தீர்வில் உதாரணத்துக்கு sin தீட்டா சமன் அரை என்று சொன்னால் தீட்டா எடுக்கக்கூடிய பெருமானம் என்ன, முதலாவது 30 பாகையை எடுக்கும். ரைட். அப்போ தீர்வுகள் என்று கதைக்கக்குள்ள நம்ம பாகையை விட ஆறு எண்களில் கதைக்கிறதா என்ன சொல்லுவோம் சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இதுக்கான தீர்வுகளுக்கான சமன்பாடுகள் கொஞ்சம் இருக்குது, அது எல்லாமே என்ன சொல்லுவோம் ஆறு எண்களுக்கு தான் இருக்குது. ரைட். அப்போ என்ன சொல்லுவோம் பை எண்கள் 6. அப்போ இதுக்கு மட்டும்தான் தீட்டா சமன் பை எண்கள் 6க்கு மட்டும்தான் அரை வருமா? இதில் இங்கே பாருங்க, இந்த கோணம் பை எண்கள் 6. அப்போ இந்த கோணம் என்ன சொல்லுவோம் பை மைனஸ் பை எண்கள் 6. அப்போ சைன் பை மைனஸ் பை எண்கள் 6ன்றது என்ன சொல்லுங்க சைன் பை எண்கள் 6. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ சைன் பை மைனஸ் பை எண்கள் 6ன்றது சைன் பை எண்கள் 6. ஏன் சைன் பை மைனஸ் தீட்டா சமன் சைன் தீட்டா. அதே போல சைன் பை மைனஸ் பை எண்கள் 6ன்றது சைன் பை எண்கள் 6. சைன் பை எண்கள் 6ன்றது அரை. பையிலிருந்து பை எண்கள் 6 போனால் என்ன சைன் 5 பை எண்கள் 6. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுங்க தீட்டா சமன் 5 பை எண்கள் 6 ஆக இருந்தாலும் என்ன கிடைக்கும் அரை என்ற பெருமானம் கிடைக்கும். இப்போ அப்படியே சுத்திட்டு வரும் இடத்துல என்ன பை எண்கள் 6, இந்த பெருமானம் பை எண்கள் 6. அப்போ இங்கே தொடங்கி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரும் திரும்ப இந்த இடத்துக்கு வரும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் 2 பை கோணம் சுழன்று இருக்கிறோம். சைன் 2 பை பிளஸ் பை எண்கள் 6, 2 பை கோணம் சுழன்று இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும் இங்கே சைன் பை எண்கள் 6ன்றது கிடைக்கும். ஏன் உங்களுக்கு தெரியும் சைன் 2 பை பிளஸ் தீட்டா என்றது சைன் தீட்டாக்கு சமன். அப்போ சைன் 2 பை பிளஸ் பை எண்கள் 6 என்ன வரும் சைன் பை எண்கள் 6ன்றது வரப்போகுது. இது சமன் என்ன சொல்லுங்க அரை. இங்கே ஃபார்மசி எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன 6 6 2 12 12 1 13. அப்போ சைன் 13 பை எண்கள் 6 சமன் என்ன சொல்வோம் அரை. அப்போ இங்கே தீட்டாட பெருமானம் என்ன சொல்லுவோம் 13 பை எண்கள் 6 இங்கே பொருத்தமாக இருக்கும். சரிதானே? இப்போ திரும்ப அப்படியே இங்கிருந்து என்ன சொல்லுங்க சுழன்றுட்டு இங்கே வரும். அப்படியே சுழன்றுட்டு இங்கே வரக்குள்ள இங்கே என்ன சொல்லுவோம் திரும்ப உளம் பை இது உளம் என்ன 2 பை இது வரைக்கும் 2 பை இதிலிருந்து இங்கே வரையும் என்ன சொல்லுங்க 5 பை எண்கள் 6. ஏன் ஏற்கனவே பார்த்தோம் என்ன பை மைனஸ் பை எண்கள் 6 என்றால் உளவும் என்ன 5 பை எண்கள் 6, உளவும் என்ன 5 பை எண்கள் 6. அப்போ திரும்ப என்ன சொல்லுங்க 2 பை பிளஸ் 5 பை எண்கள் 6 என்றால் 6 2 12 12 5 என்ன சொல்லுங்க 17 பை எண்கள் 6. அப்போ இப்படியே என்ன சொல்லுங்க இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வரக்குள்ள திருப்பி என்ன சொல்லுவோம் 4 பை பிளஸ் பை எண்கள் 6. ஏன் 2 தரம் சுற்றி இருக்கும் 4 பை பிளஸ் பை எண்கள் 6. ரைட். இப்படியே வரப்போம். அப்போ சைன் தீட்டா சமன் அரை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன முதல் தெரிஞ்சது பை எண்கள் 6. ஆனால் அதை தவிர்த்து என்ன சொல்லுவோம் நிறைய தீர்வு இதே போல இப்படியே வந்துட்டு இருக்கு. அப்போ இப்படி எழுதிட்டு போறது தானா எது வரைக்கும் எழுதுற என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரிதானே? அதே நேரம் கோணத்தை என்ன செய்யலாம் இப்படி மறையிலேயும் அளந்துட்டு வரலாம், அதுவும் இருக்கு. அண்டா இப்படி என்ன சொல்லுவோம் பலம் சுழியில அளந்தால் என்ன மறைக்கோணம், இடம் சுழியில அளந்தால் என்ன நேர்கோணம், அது கோணங்களை அளக்கிற முறை. அப்போ இதில் என்ன இங்கால மறையிலேயும் பெருமானங்கள் வரும். அப்போ இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ இதுக்கு இப்படியே ஒவ்வொன்றையும் எழுதிட்டு இருக்கலாது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம் ஒரு பொதுவான ஒரு சமன்பாடு தேவை. அந்த பொதுவாக எல்லா தீர்வை இங்க எழுதுற எல்லா தீர்வையும் உள்ளடக்கி ஒரு சமன்பாடு சொல்லுமாக இருந்தால் அந்த சமன்பாடு தான் என்ன சொல்லுவோம் அந்த இந்த சமன்பாட்டுக்கான என்ன சொல்லுவோம் ஒரு பொதுவான தீர்வாக இருக்கும்.
இந்த தீட்டாக்கு இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு கோவை ஒன்று ஒரு பெருமானத்தை தருமாக இருந்தால் அந்த கோவை தான் வந்து என்ன சொல்லுவோம், இந்த சமன்பாட்டுக்கான என்ன பொதுவான தீர்வாக இருக்கும். பேர்லைக்கு பொதுவான தீர்வு எல்லாத்தையும் உள்ளடக்கிய இந்த கிடைக்க போற எல்லா தீர்வுகளையும் உள்ளடக்கிய பொதுவான தீர்வு. சிம்பிளான இவ்வளவு விஷயம் தான். அப்ப இது ஒரு உதாரணத்துக்காக இங்க கதைச்சது சைன் தீட்டா. இதே போல சைன் தீட்டாக்கு இருக்குது, கொஸ் தீட்டாக்கு இருக்குது, டேனுக்கு இருக்குது. அப்ப இது மூன்றுக்கும் வந்து பொதுவான தீர்வுகள் இருக்குது. ரைட். அப்ப அதை பற்றிய பாடம் தான் இந்த நம்ம தொடங்க போற பாடம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஒரு பகுதி ட்ரிகோனோமெட்ரியில. ஓகே, பாடத்தை தொடங்குவோம். ரைட். அதுல இங்க வந்து என்ன சொல்லுங்க, சைன் தீட்டா சமன் கே. எப்படி அரையண்டு யோசிச்சோமோ அது மாதிரி ஒரு பெருமானம் கே. ரைட். இந்த கேக்கு முதல் சைன் ஆல்பா சாரி சைன் தீட்டா, அதுல இந்த தீட்டா எடுக்கக்கூடிய முதல் பெருமானம் என்ன என்று சொன்னால் அது காண்பதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. முதல் பெருமானம் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம், என்ன இருக்கு இங்க வந்து என்ன சொல்லுவோம், 30 பாகை, அதாவது பையன்கள் 6 கோணம். இதுக்கு சைன் தீட்டா சமன் அரைக்கு. அப்ப இந்த தீட்டாவும் வந்து என்ன சொல்லுவோம், முதல் வந்து என்ன சொல்லுவோம், தீட்டா சமன் அரைக்குத்தான் வந்து தீட்டா சமன் என்ன பையன்கள் 6க்குத்தான் அரை கிடைக்குது. அப்ப இந்த முதல் கிடைக்கிற அந்த கோணத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் தலைமை கோணம். தலைமை கோணம். தலைமை கோணம், பிரின்சிபல் ஆங்கிள். தலைமை கோணம். அப்ப சைனுக்கு கொசுக்கு டேனுக்கு ஒவ்வொன்றுக்கும் தலைமை கோணம் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் என்று இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு முதலும் என்ன நோட்ல சொல்லியிருப்பேன். எப்படி என்று சொன்னால் இங்க வந்து பாருங்க, இந்த சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டா இது மூன்று பெருமானங்களையும் பற்றி கதைச்சிருப்போம். சைன் தீட்டாவை பொறுத்தவரையில சைன் தீட்டா வந்து என்ன ஒன்றுக்கும் சய ஒன்றுக்கும் இடைப்பட்டது. அப்ப தீட்டா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவோம், சைன் தீட்டா சமன் 1 எப்ப முதல் எடுக்கும் π/2. ரைட். சைன் மைனஸ் எப்ப முதல் எடுக்கும், இங்க பாருங்க இப்படி ஒரு ரொட்டேஷன் ஆகி இதுக்குள்ள இருந்தால் இதுக்குள்ள சைன் பிளஸ் இதுக்குள்ள சைன் பிளஸ் சைன் மைனஸ் 1 அடையணும் என்று சொன்னா 3ஆம் கால் வட்டத்துக்குள்ள வரணும். ஆனா இங்க வந்து என்ன சொல்லுங்க, டைரக்டா இது இங்க வருமாக இருந்தால் ஏன் இது π/2 இப்படி அளந்துட்டு வரும்போது π/2 இந்த இப்ப இங்க இந்த திசையில அளந்துட்டு வரும்போது இது -π/2. அப்ப இப்படி ரொட்டேட் பண்ணி இவ்விடத்துல இந்த இடத்துக்கு வாரதுக்கும் இப்படி வாரதுக்கும் பார்க்கும்போது எது கிட்ட இருக்குது, இப்படி வாரதான் கிட்ட இருக்கு. அப்ப sin π/2 தான் முதல் வந்து என்ன சொல்லுங்க, ஒன்றையும் sin -π/2 தான் என்ன முதல் -1 எடுக்குது. அப்ப இதுக்கு வாரதை விட இதுக்கு இப்படி வரணுமாக இருந்தால் வந்து என்ன சொல்லணும், கூட என்ன சொல்லணும், சுத்தணும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, இதை விட இப்படி வாரதான் ஈஸி. அப்ப இவ்வளவுக்கு யோசிக்க தேவையில்ல, உண்மையா விளையும் கொள்ளணும் இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி. அப்ப என்ன சொல்லுங்க, -1க்கு பொருத்தம் sin 3π/2 பொருத்தம் சவுண்டு வரும். ஆனா இப்படி வரணும்னா என்ன செய்யணும், கூட இப்படி ரவுண்ட் பண்ணணும், கூட இப்படி வந்து என்ன சுற்றி வரணும். அப்ப இப்படி சுற்றி வாரத்தை விட என்ன சொல்லுவோம், இப்படி வாரது ஈஸி. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், -π/2. அப்ப இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டான பெருமானம். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஜோதிச்சுட்டு நிற்கிற எக்ஸாம்ல சைன் தீட்டாட ரேஞ்ச் என்ன, 1க்கும் sin 1க்கும். அப்ப அந்த தீட்டாட தலைமை பெருமானம், தலைமை கோணம் என்ன, π/2க்கும் sin π/2க்கும். இப்போ இது நோட்ல தந்திருப்பேன், அப்படி தெரியாதாக்கள் எழுதிக்கொள்ளணும். ரைட். அப்ப இந்த கேக்கான வந்து என்ன சொல்லுவோம், கேக்கு நான் இங்க எழுதி காட்டுவேன் பாருங்க. இங்க கே வந்து என்ன சொல்லுவோம், கே வந்து எப்படி இருக்கணும், கே வந்து இந்த கே வந்து என்ன சொல்லுவோம், 1க்கும் sin 1க்கும் இடையில் இருக்கணும். இந்த கே பெருமானம் வரக்கூடிய மாதிரி இங்க அல்ஃபா, அல்ஃபான்றது என்ன சொல்லுவோம், தலைமை கோணம்.
k சமன் sin alpha முதல் அந்த பெருமானத்தை தான் எடுப்போம். அப்ப இங்க என்ன வரும்? அந்த ஆல்பா வந்து என்ன π/2 க்கும் sin π/2 க்கும் இடையில வரும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தீர்வுகள் எல்லாம் n π plus சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு ஆல்பா எனும் சமன்பாட்டால தரப்படும். இங்கு என்னன்றது இங்கு கட்டாயம் சொல்லணும். இங்கு n belongs to set. set என்று சொன்னால் என்ன? சய 3 சய 2 சய 1 0 1 2 3 டாட் 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 இங்காலையும் டாட் டாட் டாட். என்னது? எல்லா முழு எண்களும் மறையோ நேரோ பூஜ்ஜியமோ எல்லா முழு எண்களும் என்ன சொல்லுவோம்? எண்ணுக்கு பொருத்தமாக இருக்கு. சரிதானே? அதுக்குள்ள வந்து என்ன சொல்லுவோம்? அல்பாவுக்கு இங்க வந்து என்ன சொல்லுவோம்? திருப்தியாகக்கூடிய மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்? தீர்வுகளை காணணும். இப்ப இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? சைனுக்கு பொதுவான தீர்வு. அப்ப நீங்க எழுத வேண்டிய விஷயம் என்ன சொல்லுங்க? பொது தீர்வுகள் என்று போட்டுட்டு இங்க வந்து என்ன சொல்லுங்க? முதலாவது sin θ சமன் k அந்த k-க்கு பொருத்தமான வந்து என்ன சொல்லுவோம்? sin alpha. இந்த ஆல்பான்றது இங்கு அப்ப இங்கு வந்து என்ன சொல்லுவோம்? k வந்து ஒரு sin எந்த ஒரு கோணமும் 1க்கும் sin 1க்கும் இடையில இருக்கும். இதை வந்து என்ன ஒரு ஓரத்தில் இந்த பக்கம் அழுகிக் கொள்ளணும். ஆல்பா வந்து π/2 க்கும் sin π/2 க்கும் இடையில இருக்கும். இங்கு ஆல்பா சமன் ரைட் என்ன இருக்கு? இங்கு ஆல்பா சமன் தலைமை கோணம் ரைட். இங்கு ஆல்பா தலைமை கோணம் என்ற விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு உதாரணம் பார்ப்போம். அப்ப எக்ஸாம்பிள் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட உதாரணத்தை பார்ப்போம். sin θ சமன் அரை. அப்ப அரைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள வரக்கூடிய பெருமானம் என்ன சொல்லுங்க? இது π/2 க்கும் sin π/2 க்கும் இடையில அரைக்கு வரக்கூடிய பெருமானம் சைனில் என்ன கோணத்துக்கு அரை வரும்? sin π/6க்கு அரை வரும். அப்ப இந்த π/6 தான் sin θ சமன் அரை என்ற அந்த பெருமானத்துக்கான தலைமை கோணம். எனவே இங்கு பொது தீர்வு தீட்டாக்கான தீர்வு வந்து எதால சொல்லுவோம் பாருங்க? n π பிளஸ் சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு π/6. இங்கு n வந்து என்ன பக்கத்துல கட்டாயம் இதையும் சொல்லிக்கணும். n belongs to set. அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் என்ன? π/6 5 π/6 13 π/6 17 π/6 இந்த பெருமானம் எல்லாம் நம்ம ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தோம் என்ன? அப்ப பெருமானத்தை பிரதியிட்டு பாருங்க சரியா வருதா நம்ம எடுத்த. அப்ப எண்ணுக்கு நீங்க என்ன போடலாம்? என்னன்றது முழுவன். அப்ப எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன இந்த பெருமானத்தில் எதையும் போடலாம். நான் பூஜ்ஜியத்திலிருந்து முதலாவது தொடங்குறேன். எண் பூஜ்ஜியமாகுனா இங்க ஜோதிச்சு பாருங்க. இந்த ஓரமானதுடன் எண் பூஜ்ஜியமாகும் போது தீட்டா வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? இது பூஜ்ஜியமாயிரும். சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன? 1 ஒரு இலக்கத்திட பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 சய ஒன்றின் பூஜ்ஜியமாம் அடுக்கு 1. அப்ப என்ன சொல்லுவோம்? 0 பிளஸ் 1 தர π/6 அடுத்த எண் வந்து என்ன சொல்லுங்க? 1 ஆகும் போது தீட்டா வந்து என்ன? 1 தர π சய ஒன்றின் ஓராம் அடுக்கு என்ன சொல்லுவோம்? சய π/6 விட என்ன பாருங்க? 5 π/6. அடுத்தது எண் சமன் 2 ஆகும் போது உங்களுக்கு என்ன வரும்? 2 π தீட்டா சமன் 2 π சய ஒன்றின் வர்க்கம் என்றால் என்ன? சய 1 தர சய 1 சகவாக மாறிடும் பிளஸ் π/6 சமன் என்ன வரப்போகுது? 13 π/6 6 2 12 3. அப்போ பாருங்க இப்படி பெருமானங்களை பிரதியிட நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இந்த தீர்வுகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டு இருக்கு. அப்ப இதே போல வந்து என்ன? எண்ணுக்கு -1 போடுவோம், -2 போடுவோம். அப்ப இப்படியே போயிட்டு இருக்கப்போ என்ன? அப்ப அப்படி நம்ம என்ன ஒவ்வொன்றுக்கும் பெருமானம் பிரதியிட்டு காண தேவையில்லை. இது மாதிரி ஒவ்வொன்றாக எழுதிட்டு இருக்க தேவையில்லை. இந்த ஒரு தனி சமன்பாடு இப்படி இருக்கிற ஒரு தனி கோவை என்ன சொல்லுவோம்? இதுக்கான இந்த சமன்பாட்டுக்கான தீர்வை தரும். ஓகே, இதான் பொது தீர்வோட கன்செப்ட். இப்படி ஒவ்வொன்றாக எழுதாமல் ஒரு தனியொரு கோவையால மொத்த தீர்வையும் கொடுக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம்? இரண்டாவதாக cos θ.
ரெண்டாவது வந்து என்ன சொல்லுங்க cos தீட்டாக்கு பார்ப்போம். அப்போ cos தீட்டா சமன் k, அதே ஐடியா cos ஆல்ஃபா. இங்க ஆல்ஃபான்றது என்ன சொல்லும் தலைமை கோணம். கொஸ்ஸுக்கான தலைமை கோணம் எப்படி இருக்குமென்றதை பார்ப்போம். கொஸ்ட ரேஞ்ச் என்ன, கொஸ்ட எந்த ஒரு பெருமானமும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கணும். இப்போ கொஸ் தீட்டா சமன் k என்றால் இந்த k பெருமானம் எப்படி இருக்கணும், ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருந்தால்தான் தீட்டாக்கு தீர்வு கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் தீர்வு கிடைக்கணும் என்றால் இங்க எழுதுறது என்ன தலைமை கோணம் அல்ஃபான்றது இங்க தலைமை கோணம் என்ற விஷயத்தை சொல்லிட்டோம். இந்த தலைமை கோணம் எப்படி இருக்கணும், கொசுக்கு பூஜ்ஜியத்துக்கும் பைக்கும் இடையில் இருக்கும். திரும்பவும் நிறைய தரம் சொல்லியிருப்பேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். கொஸ்ல கொஸ் 30 பாகை வர்க்கமூல 3/2, கொஸ் 60 பாகை ரைட் 1/2. அப்போ கொஸ்ல கோணம் அதிகரிக்குது என்ன, இது 30ல இருந்து 60க்கு வந்து என்ன சொல்லுவோம் அதிகரிக்குது. அப்ப இந்த திசையில வந்து என்ன சொல்லுவோம் அதிகரிக்குது, கூடிட்டு இருக்குது பிளஸ். அப்படி இருக்கக்குள்ள இங்க வந்து பாருங்க இந்த திசையில வந்து என்ன பெருமானம் என்ன செய்யுது குறைஞ்சிட்டு இருக்கு. என்ன வர்க்கமூல 3/2 விட அரை சின்ன, அதாவது கோணம் அதிகரிக்கும் போது கொஸ்ல பெருமானம் குறையும். அதனாலதான் ஒன்று எதுக்கு கொஸ் பை, கொஸ் 180 பாகை தான் ஒன்று. இங்க வந்து என்ன சொல்லுவோம் பை இங்க வந்து இருக்கு. கொஸ் 0 தான் வந்து என்ன சொல்லுவோம் 1, 0 இங்க வந்து இருக்கு. அப்ப கோணம் அதிகரிக்குது, இந்த திசையில கோணம் அதிகரிக்குது என்று சொன்னால் இதுக்கு ஒத்த பெருமானம், இதுக்கு ஒத்த கேயினது பெருமானம் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். என்ன சொல்லுங்க 1, இங்க வந்து என்ன சொல்லுவோம் 1. அப்ப கோணம் அதிகரிக்கும் போது பெருமானம் குறையுது, அல்லது கோணம் குறையும் போது பெருமானம் அதிகரிக்குது கொசுக்கு. ரைட் விளங்குது தானே. அப்ப இப்படிதான் யோசிக்கணும். அப்ப அல்ஃபான்றது வந்து என்ன சொல்லுவோம் தலைமை கோணம், எதுக்கு கொசுக்கு. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம் அல்ஃபா வந்து என்ன சொல்லுங்க தலைமை கோணம், அதை எழுதி கொள்ளுங்க தலைமை கோணம். ரைட். அப்ப இதுக்கு எப்படி தீர்வு சொல்றாங்க என்று சொன்னால் இதுக்கு தீர்வு சமன்பாடு, இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. இதுக்கான வந்து என்ன சொல்லுங்க சமன்பாடு என்னன்னு சொன்னால் இதுக்கான கோவை தீட்டா சமன் 2nπ பிளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா, 2nπ பிளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா. அப்ப இதே மாதிரி இப்ப சைன் தீட்டா சமன் அரை என்றது மாதிரி இதுக்கும் உதாரணம் சொல்லலாம். இதே விஷயம்தான் இங்க சொன்ன அதே விஷயம்தான். ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கதைக்க தேவையில்லை. இங்க வந்து என்ன சொல்லுவோம் ஒரு உதாரணம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க கொஸ் தீட்டா சமன் அரை. ஸோ கொஸ் தீட்டா சமன் அரை என்று சொன்னால் அரைக்கான தலைமை கோணம் இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன, அரைக்கான தலைமை கோணம் இந்த ரேஞ்சுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ள அரை வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும் கொஸ் பையன்கள் 3க்கு சமனாக இருக்கும். அப்ப தலைமை கோணம் என்ன இங்க பையன்கள் 3, இங்க தலைமை கோணம் என்ன பையன்கள் 3 தான் இதுக்கான தலைமை கோணம். அப்ப இங்க தீர்வு எப்படி கிடைக்கும் 2nπ பிளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 3. ரைட். அப்ப இங்க வந்து பாருங்க இந்த விஷயம் சரி. இங்க கட்டாயம் மறக்காமல் சொல்ல வேண்டியது n belongs to set, n ஒரு முழுவன் என்ற விஷயத்தை சொல்லணும். அதே போல அடுத்தது டேனுக்கு வரும். அதே போல டேனுக்கு அப்ப டேனுக்கு பாருங்க, டேனுக்கு என்ன சொல்றாங்க மூன்றாவது tan தீட்டா சமன் k. டேண்ட ரேஞ்ச் என்ன, டேண்ட ரேஞ்ச் என்ன k வந்து π/2 விட சிறிதாக இருக்கும். k வந்து என்ன முடிவிலியை விட சிறிதாக இருக்கும், முடிவிலியை விட பெரிதாக இருக்கும். இங்கெல்லாம் சமன் போட்டிருப்போம் பாருங்க, இங்க சமன் போடலாம் என்று சொன்னா k சமன் முடிவிலி என்றது சமன்பாடு தீர்க்க இயலாது நம்மளால. அதே போலதான் இங்க தீட்டா வந்து என்ன சொல்லுங்க π/2 விட சிறிதாகவும் π/2 விட பெரிதாகவும் இருக்கும். அப்ப tan தீட்டாக்கான தலைமை கோணம் டேண்ட ஒரு பெருமானத்துக்கான தலைமை கோணம் வந்து என்ன சொல்லுங்க டேன்ல ஒரு கோணத்துக்கான தலைமை கோணம் π/2க்கும் π/2க்கும் இடையிலே இருக்கு. ரைட். அப்ப இங்க தீர்வு எப்படி கொடுப்போம்னு சொன்னால் tan ஆல்ஃபா தீட்டா இல்ல ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபா. அப்ப tan ஆல்ஃபா k சமன் tan ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது என்ன சொல்லுவோம் ஒரு தலைமை கோணம். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க இங்கு தீட்டா சமன்
n பை ப்ளஸ் ஆல்ஃபா. இதுக்கு மிச்சம் சிம்பிளா n பிலாங்ஸ் டு என்ன சொல்லுவோம், செட். ஒரு உதாரணம் பார்த்தோம் என்றால் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்க, இங்கே வந்து என்ன சொல்லுவோம், tan தீட்டா வர்க்கமூலம் 3. அப்போ தீட்டா வந்து என்ன சொல்லுவோம், தீட்டா சமன் இந்த வர்க்கமூலம் 3க்கான தலைமை கோணம் என்ன, tan பையன்கள் 3. அதாவது tan 60 பாய்க்கு தான் முதல் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து என்ன சொல்லுவோம், வர்க்கமூலம் கிடைக்கும், வர்க்கமூலம் 3 கிடைக்கும். ஸோ தீட்டா சமன் n பை ப்ளஸ் பையன்கள் 3. இங்கு n பிலாங்ஸ் டு என்ன, செட், n ஒரு முழுவன். அப்போ இவ்வளவு தான் வந்து என்ன சொல்லுங்க, இந்த இவ்வளவு விஷயம்தான் பொது தீர்வுக்கான விஷயம். இது வந்து உங்களுக்கு வந்து என்ன தியரியாக நோட்ஸ்லையும் வந்து என்ன சொல்லுவேன் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன உங்களோட நோட்ஸ் காப்பியில் எழுதிக்கொள்ளுங்க. ரைட். இதுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து கேள்விகள். அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கடைசி முடிவை தான் எடுத்திருக்கோம். என்ன tan தீட்டா சமன் k என்று சொன்னால் அதுக்கு எப்படி பொது தீர்வு எழுதுறது. அப்போ இந்த tan தீட்டா சமன் k என்ற ஒரு விடையை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒரு சில வேளை ஒரு பெரிய ஒரு கோவை தரலாம். அப்படி பெரிய ஒரு கோவை வரக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், அதை தீர்த்து கடைசியில் இதை எடுக்கணும். இதை எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னா காட்டியிருக்கமே தவிர எப்படி இதை எடுக்கிறன்றது அது கேள்விகள் மூலம் தான் பார்க்க போகிறோம். நிறைய கேள்விகள் செய்கிறதால பார்க்க போகிறோம். ரைட். அப்போ என்ன செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். பாருங்க அடுத்து. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லுவோம், பொது தீர்வு. பொது தீர்வில் வந்து என்ன சொல்லுவோம், நோட்ஸ். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லுவோம், கேள்விக்கு போகலாம். என்ன சொல்லுங்க, டியூட்டில் இருக்கிற கேள்வி. ரைட். பொது தீர்வுகளில் இருக்கிற முதலாவது கேள்வி, அதாவது டியூட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 182வது கேள்வி. ரைட். என்ன சொல்லுவாங்க பாருங்க, cos வர்க்கம் x ப்ளஸ் 3 cos x ப்ளஸ் 2 சமன் 0. அதுக்கு முதல் என்ன கேள்வி, பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க. அப்போ இந்த கேள்விகளை வார கேள்வி தான். ஓகே, கேள்வியை பாருங்க, இது எப்படி தீர்க்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவது காரணிப்படுத்தல், மிச்சம் சிம்பிளான ஒரு காரணிப்படுத்தல். என்னது, cos x ப்ளஸ் 1, அடுத்தது cos x ப்ளஸ் 2 சமன் 0. அப்போ என்ன செய்யலாம் இங்கே, cos x. அப்போ இது 2 பெருக்கம் 0க்கு சமன் என்றால் cos x ப்ளஸ் 1 0க்கு சமன், அல்லது cos x ப்ளஸ் 2 0க்கு சமன். அப்போ cos x வந்து எப்படி இருக்கும், sin 1. அதே நேரம் cos x வந்து என்ன சொல்லுவோம், sin 2. இதில் வந்து பாருங்கள் 2க்கு இப்போ தீர்வு காணணும். ஆனால் இங்கே தான் தியரி வேலை செய்யணும். கொஸ்டதோ சைண்டதோ எந்த ஒரு கோணத்துக்கும், கொஸ்டினதும் சைனினதும் எந்த ஒரு கோணத்துக்கும் பெருமானம் எப்படி இருக்கும், 1க்கும் sin 1க்கும் இடையில இருக்கும். அப்போ இது வந்து sin 2, cos x வந்து sin 2 வருது. அப்போ இது வந்து என்ன சொல்லுங்க, நம்மளோட ரேஞ்சை தாண்டி வெளியில் போயிட்டு, ஸோ இது பொருத்தமில்லை. அப்போ இங்கே வா, அப்போ இங்கே தீர்வுக்கு பொருத்தமான இது cos x வந்து sin 1. அப்போ sin 1க்கான தலைமை கோணம் என்ன, cos π தெரிஞ்சிருக்கோணும். இதோட தலைமை கோணம் 0க்கும் πக்கும் இடையில். அப்போ இதுக்கான தலைமை கோணம் என்ன சொல்லுங்க, cos π. அப்போ இங்கு x சமன் 2nπ ப்ளஸ் அல்லது மைனஸ் π. இங்கு n வந்து என்ன சொல்லுவோம், பிலாங்ஸ் டு செட். அப்போ இதில் வந்து என்ன சொல்லுங்க, cos x வந்து 1க்கும் sin 1க்கும் இடையில் என்ற காரணத்தால் இங்கே வந்து என்ன சொல்லுவோம். எனவே இங்கே வந்து என்ன சொல்லுங்க, இந்த சமன்பாட்டிற்கு என்ன சொல்லுவோம், தீர்வு இல்லை. இந்த காரணத்தால் தீர்வு இல்லை. இங்கே வந்து என்ன சொல்லுவோம், cos π. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இதுக்கு தீர்வு இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு வந்து என்ன இருக்குது, இதான் கடைசி விடை. அடுத்தது டியூட்டில் அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட். 183வது. ரைட். 2 cos வர்க்கம் x சமன் 3 தர 1 sin x. 2 cos வர்க்கம் x 3 தர 1 sin x. அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, இதை இப்படியே வச்சுட்டு செய்யலாது. sin x-ஐ கொசுக்கு கொண்டு வர இயலாது. ஆனால் சமன்பாடு தீர்க்கணும், இந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. cos வர்க்கம் x என்ன செய்யலாம், sin x ஆக மாற்றலாம். எப்படி, அதுக்கு தான் சர்வ சமன்பாடுகள் படிச்சிருக்கோம். 1 sin வர்க்கம் x.
ஸோ இதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது 3 தர 1 சய sin x. இப்போ இதை என்ன செய்யலாம் காரணிப்படுத்தலாம் 2 தர 1 மைனஸ் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் sin x 1 பிளஸ் sin x என்று எழுதலாம் 1 சய sin வர்க்கம் x என்றால் 1 வர்க்கமாக யோசிக்கலாம் தம்பி வர்க்கங்களின் கழித்தல் என்றால் ஒரு தரம் கழிச்சு ஒரு தரம் கூட்டி எழுதணும் 3 தர 1 சய sin x. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் பேசிக் மேத்ஸ் வேலையோணும் மூளை ரைட் என்ன சொல்லுங்க எக்ஸ் வர்க்கம் சமன் 2x என்று சொன்னால் எக்ஸையும் எக்ஸையும் வெட்டி விட்டுட்டு ஓஎல்ல பார்த்த அந்த வேலையெல்லாம் இங்கே சரி வர எக்ஸையும் எக்ஸையும் வெட்டி விட்டுட்டு எக்ஸ் சமன் வந்து என்ன வரும் 10 வரும் ரைட் எப்போ வெட்டலாம் பிரச்சனை இல்லை எப்போ வெட்டலாம் எப்போ சுருக்கலாம் இந்த எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க பூச்சியமற்றது என்று தெரிஞ்சால் மட்டும் எக்ஸ் வந்து பூச்சியமற்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் 2 பக்கம் இருக்கிற எக்ஸால சுருக்கிட்டு எக்ஸ் சமன் 10 மட்டும் எழுதலாம் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் எக்ஸ் பூச்சியமா இல்லையாண்டு தெரியாத சந்தர்ப்பத்தில் எக்ஸ் வர்க்கம் சய 2x சமன் பூச்சியம் எக்ஸை பொதுவாக எடுப்போம் எக்ஸை 2 சமன் பூச்சியம் எக்ஸ் சமன் பூச்சியமும் தீர்வாக வரும் எக்ஸ் சமன் 10 தீர்வாக வரும் நீங்கள் இங்கே எக்ஸை வெட்டி விட்டதால எக்ஸ் வந்து எக்ஸ் சமன் 10 மட்டும்தான் இங்கே தீர்வாக வரும் இந்த சமன்பாட்டுக்கு இப்படி சுருக்கிட்டு போகும்போது 2 தீர்வுகள் கிடைக்குது அப்போ இப்போ நீங்கள் வெட்டலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை 2 பக்கமும் பொதுவாக இருக்கிற அந்த உறுப்பு பூச்சியமற்றது என்று தெரிஞ்சால் மட்டும் வெட்டலாம் மற்ற சந்தர்ப்பத்தில் சுருக்கலாம் அப்போ இதை பார்த்த உடனே வந்து என்ன சொல்லுங்க பாதி பேருக்கு வர ஐடியா 1 மைனஸ் sin x 1 மைனஸ் sin x ஆல சுருக்கி விடலாம் 1 மைனஸ் sin x ஆல சுருக்கலாம் இப்போ இது என்ன சொல்லுவோம் பூச்சியமற்றது என்று தெரிஞ்சால் மட்டும் சுருக்கலாம் 1 சய sin x பூச்சியம் ஆகலாம் ஏன் sin x ரேஞ்ச் வந்து என்ன 1க்கும் sin 1க்கும் இடையில அப்போ sin x 1 ஆகினால் இது பூச்சியம் ஆகிடும் அப்போ உங்களுக்கு சொல்ல இயலாது சப்போஸ் இடத்துல 2 இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக சுருக்கலாம் ஏன் sin x நிச்சயமாக வந்து என்ன சொல்லுவோம் 2க்கு சமனாக வராது அந்த காரணத்தால் 2 சய sin x பூச்சியத்துக்கு சமனாக வராது விளங்கிட்டு தானே அப்போ யோசிச்சு செய்யணும் அப்போ இங்கே பொதுவாக வெட்டலாமா என்று கேட்டால் வெட்டலாது எப்போ வெட்டலாம் இதே போல் எக்ஸ் வந்து பூச்சியம் அற்றது என்று ஒரு தரவொண்டு தாராங்க ரைட் இப்படி ஒரு தரவொண்டு தாராங்க அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இதை சுருக்கி போட்டு எழுதலாம் ஓகே இங்கே என்ன வரும் பாருங்க 2 தர 1 மைனஸ் sin x 1 மைனஸ் sin x பொதுவாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 1 மைனஸ் sin x பொதுவாக எடுக்கப்பட்டால் இங்கே என்ன வரும் 2 தர 1 பிளஸ் sin x ரைட் இதை வந்து இந்த பக்கம் கழிக்கிறோம் 1 மைனஸ் sin x பொதுவாக எடுக்கலாம் சய 3 சமன் என்ன பூச்சியம் இப்படி வரும் விளங்கிட்டா 1 மைனஸ் sin x பொதுவாக எடுக்கப்பட்டால் 2 தர 1 பிளஸ் sin x இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1 மைனஸ் sin x வெளியில் தூக்கிட்டோம் 3 அப்போ இங்கே என்ன இருக்க போகுது 1 மைனஸ் sin x ரைட் இங்கே 2 sin x சய 1 2 சய 3 என்றதால 1 ரைட் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் 1 மைனஸ் sin x சமன் பூச்சியம் ரைட் அதே நேரம் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க 2 sin x சய 1 சமன் பூச்சியம் இது சமன் பூச்சியம் அல்லது இது சமன் பூச்சியமாக இருக்கும் இப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க sin x சமன் 1 அல்லது இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க sin x சமன் 1 இன்கள் 10 என்று வரப்போகுது ரைட் sin x சமன் 1 என்று சொன்னால் தெரியணும் தலைமை கோணம் என்ன சொல்லுங்க x வந்து π/2க்கும் sin π/2க்கும் சைனில் வந்து என்ன தலைமை கோணங்கள் π/2க்கும் sin π/2க்கும் இடையில அப்போ 1க்கான தலைமை கோணம் என்ன sin π/2 sin 90 பாகைக்கு தான் முதல் வரும் என்ன ஆறு எண்களை தான் கொடுக்கணும் எனவே x சமன் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் nπ கோடு ஒன்று போட்டுக்கொள்வோம் nπ ப்ளஸ் sin 1 எண்ணாம் அடுக்கு π/2 ஓகே இது ஒரு தீர்வு இங்கு என்ன சொல்லுங்க n ஒரு முழுவன் belongs to set ரைட் இங்கு x7 அரே என்று சொன்னால் இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்
sin x சமன் அரை. அரைக்கான தலைமை கோணம் என்ன? sin பை எண்கள் 6. அப்போ sin பை எண்கள் 6 என்று சொன்னால் இங்கே வந்து எப்படி தீர்வு கொடுப்போம்? x வந்து இங்கே என்னென்று ஒரு எழுத்து பாவிச்சிட்டோம், ரைட்? ஒரு மாறிலியை பாவிச்சிட்டோம். அதே குறியீடை இங்கே திரும்ப பயன்படுத்துறல, ஒரே இடத்துல, அதாவது ஒரே கேள்வியில் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே குறியீடை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அந்த காரணத்தால் நம்ம இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? m பை, ரைட், ப்ளஸ் சய ஒன்றின் எம்மாம் அடுக்கு தர பையன்கள் 6. அப்போ இங்கே என்ன சொல்லணும்? m பிலாங்ஸ் டு செட் என்றதையும் சொல்லணும். காரணம் என்ன? இங்கேயும் என் பாவிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே சந்தர்ப்பத்தில் 2 இடத்துல வந்து என்ன ஒரே என்ன இந்த தெரியாக்கணியத்தை பயன்படுத்தலை, ரைட்? அல்லது ஒரே இந்த மாறிலியை நம்ம பயன்படுத்தலை, ரைட்? என்னன்றது ஒரு முழுவன், எம்ன்றது இந்த கோவைக்கான ஒரு முழுவன், ரைட்? ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இது இந்த டைப்பான கேள்வி. அடுத்த கேள்விக்கு போகலாம், ரைட்? அப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? டியூட்டில் 184வது கேள்வி, ரைட்? 2 வர்க்கமூலம் 3 கொஸ் வர்க்கம் எக்ஸ் சமன் சைன் எக்ஸ். அப்போ 2 வர்க்கமூலம் 3 கொஸ் வர்க்கம் எக்ஸ் சமன் சைன் எக்ஸ் என்று சொன்னால் இது கொஸ்லையும் சைன்லையும் இருக்கிற சமன்பாடு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்ன இருக்கு? 2 வர்க்கமூலம் 3 கொஸ் வர்க்கம் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 1 செய்ய சைன் வர்க்கம் எக்ஸாக எழுதலாம், சமன் சைன் எக்ஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்? இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ என்ன? அடைப்பு நீக்குங்கோ, இந்த பக்கம் எல்லாம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்? சய 2 வர்க்கமூலம் 3 சைன் வர்க்கம் எக்ஸ் சமனுக்கு இந்த பக்கம் வரும்போது 2 வர்க்கமூலம் 3 சைன் வர்க்கம் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ். 2 வர்க்கமூலம் 3 சமனுக்கு இந்த பக்கம் வந்தால் சய 2 வர்க்கமூலம் 3 சமன் 0. இதிலிருந்து சைன் எக்ஸ் எப்படி காணலாம்? சய சைன் எக்ஸின் குணகம் 1 பிளஸ் அல்லது மைனஸ் வர்க்கமூலம் சைன் எக்ஸின் குணகத்தின் வர்க்கம் 1 வர்க்கம் 1 சய 4 தர சைன் வர்க்கம் எக்ஸோட குணகம் 2 வர்க்கமூலம் 3, ரைட்? தர ஒருமை உறுப்பு மாறிலி உறுப்பு சய 2 வர்க்கமூலம் 3 அதன் கீழ் சைன் வர்க்கம் எக்ஸோட குணகத்தோட 2 மடங்கு 2 தர 2 வர்க்கமூலம் 3 சய 1. ஏன் இதை எப்படி காரணிப்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு நிற்கல, ஏன்னா வர்க்கமூலம் 3ல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இதான் உள்ளதுக்குள்ளே ஈஸியான மெதட். ஏண்டா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் சமன்பாடு போட்டோம்னு சொன்னால் இங்கே வந்துடும். அப்போ 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3. அப்போ இங்கே என்ன வரும்? நன்னாங்க 16, என்ன 4 2 2. அப்போ டோட்டலாக வந்து என்ன நன்னாங்க 16. 16 தரம் 3 48. அதன் கீழ் 4 வர்க்கமூலம் 3 சய 1 ப்ளஸ் அல்லது மைனஸ் வர்க்கமூலம் 49 என்றால் 7. அதன் கீழ் 4 வர்க்கமூலம் 3. 2 விடை இருக்குது, 2 விடை இருக்குது. அப்போ வந்து என்ன? முதலாவது மைனஸ் விடை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் சமன் சய 8 4 வர்க்கமூலம் 3. சய 8 4 வர்க்கமூலம் 3 என்றால் சய 2 வர்க்கமூலம் 3. வர்க்கமூலம் 3 என்ற பெருமானம் உங்களுக்கு தெரியும் என்ன? 1.7, கிட்டத்தட்ட 1.7 மேலே 2. அப்போ 2 1.7 பிரிக்கும் போது கட்டாயம் அந்த பெருமானம் வந்து என்ன? சய 1 விட குறைவான பெருமானமாகத்தான் வரப்போகுது. ஏன் 2 1.7 1 விட பெரிய பெருமானம். அதுக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கிறானத்தால என்ன நடக்கும்? மைனஸ்ல பெருமானம் கூடனா குறையும் தானே. அப்போ என்ன? -1 விட குறைஞ்ச பெருமானம். அப்போ இங்கே வந்து என்ன? சய 2 வர்க்கமூலம் 3 லெஸ் தேன் என்ன சொல்லுவோம்? -1. ஆனால் சைன் எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க? சைன் எக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? சய 1க்கும் இடையில் இருக்கிற ஒரு பெருமானம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு என்ன? சைன் எக்ஸ் சமன் சய 2 வர்க்கமூலம் 3க்கு தீர்வு இல்லை. இந்த சமன்பாட்டுக்கு என்ன? தீர்வு இல்லை. அதான் விஷயம். அடுத்தது பிளஸ் விடை எடுத்துக்கொள்ளுங்க. பிளஸ் விடை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இங்கே என்ன வரும் பாருங்க? சைன் எக்ஸ் சமன்
sin x சமன் என்ன சொல்லுவோம் சய 1 சக 7 என்று சொன்னால் 6 6 கீழ் 4 வர்க்கமூலம் 3 ஸோ 2ஆல் சுருக்கமாக இருந்தால் இங்கே வந்து என்ன 3 அதன் கீழ் 2 வர்க்கமூலம் 3 3 வர்க்கமூலம் 3 சுருக்கி கொண்டால் என்ன வர்க்கமூலம் 3 கீழ் 2 அப்போ வர்க்கமூலம் 3 கீழ் 2க்கான தலைமை கோணம் என்னென்று பார்த்தீங்கன்னா sin பையின் கீழ் 3 அதாவது sin 60 பாகை sin 60 பாகை பையின் கீழ் 3க்கு தான் முதல் வர்க்கமூலம் 3 கீழ் 2 விடையாக கிடைக்கும். இதிலிருந்து தலைமை கோணம் பையின் கீழ் 3 எனவே பொது தீர்வு x சமன் n பை பிளஸ் சய 1 எண்ணாம் அடுக்கு பையின் கீழ் 3 ரைட். இதுதான் வந்து என்ன தீர்வாக இருக்க போகுது. மறக்காமல் போட வேண்டிய விஷயம் n belongs to என்ன செட். இப்போ அடுத்ததாக டியூப்லைக்க கேள்வியை பாருங்க. ரைட். அப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன கேட்குறாங்க டியூட்டில் 185வது என்ன tan theta சமன் 4 சய 3 cot theta. நம்மளுக்கு cot sec cosec இதுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அப்படி வார சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேணும் நம்மளுக்கு தெரிஞ்ச வடிவத்துக்கு மாற்ற வேணும். 4 சய 3 கீழ் tan theta cot theta என்று சொன்னால் என்ன 1 கீழ் tan theta தானே. அப்போ tan theta ரைட். குறுக்கே பெருக்கி விடுங்கோ என்ன வரும் tan வர்க்கம் theta சமன் 4 tan theta சயம் 3 tan theta. இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த ஒரு இடத்துல நீங்கள் விஷயத்தை சொல்லணும். சாரி 4 tan theta சயம் 3 இங்கு என்ன சொல்லுங்க tan theta not equal 0. அங்கே கேள்வியில் தாராங்களோ இல்லையோ நீங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன tan theta not equal 0. ஏன் tan theta 0 என்று சொன்னால் இங்கே தீர்வே கிடைக்காது. விளங்குதா விஷயம் tan theta 0 என்று சொன்னால் இங்கே தீர்வே கிடைக்காது. ஏன் இது முடிவிலியாக போயிடும் ரைட். ஸோ முடிவிலி சமன்பாடுகள் தீர்க்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ரைட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்ன tan theta கீழே வந்து வருமாக இருந்தால் அப்படி இருக்கக்குள்ள அது 0 இருக்குமாக இருந்தால் ஒரு பெருமானத்தின் கீழ் 0 முடிவிலியை தரும். ஸோ இது முடிவிலிகளோடு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு இல்லை. ஸோ tan theta சமன் என்ன சொல்லுவேன் 4 சய tan theta சமன் 4 சய 3 கீழ் tan theta. ஸோ tan theta 0 மற்றது. ஸோ அதனால தான் வந்து என்ன செய்யணும் இப்படி பெருக்கி விடுறோம். ஸோ tan வர்க்கம் theta இப்படி வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய வடிவத்துக்கு மாற்றிக்கொள்வோம். 4 tan theta சக 3 இருக்க போகுது. இதை தீர்த்து கொண்டோம் என்று சொன்னால் tan theta சய 1 tan theta சய 3 tan theta சய 1 சமன் 0 tan theta சய 3 சமன் 0. இது பிரச்சனை இல்லை. tan theta சமன் 1 tan இந்த கோணத்துக்கு 45 இந்த கோணத்துக்கு 1 வரும் முதல் அந்த வீச்சுக்குள்ள 45 பாகைக்கு அதாவது 6 எண்களில் சொல்ல போனால் tan பையன்கள் 4 இதுக்கு தான் வந்து என்ன சய π/2க்கும் π/2க்கும் இடையில முதல் 1 என்ற பெருமானம் வரும் tanல. ஸோ தீட்டா சமன் n π பிளஸ் பையன்கள் 4 சிம்பிள் n belongs to செட். இது ஒரு தீர்வு. அடுத்தது tan theta சமன் 3. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு நேரடி பெருமானம் தெரியாது. நம்மளுக்கு பெருமானம் காணலாம் எங்கே டேனுக்கு 0 1 கீழ் வர்க்கமூலம் 3 1 வர்க்கமூலம் 3 ரைட் அல்லது சய 1. இந்த இவ்வளவு பெருமானங்களில் ஏதாவது ஒரு பெருமானம் வரக்குள்ள தான் நம்மளுக்கு நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும். மற்ற சந்தர்ப்பம் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன செய்யணும் மடக்கை அட்டவணையை பாவிச்சு தான் காணணும். ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகல. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் tan ஆல்ஃபா
அல்ஃபா என்ற ஒரு கோணத்துக்கு என்ன சொல்லுவோம், அதான் தலைமை கோணமாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். tan ஆல்ஃபாக்கு தான் முதல் 3 விடையாக கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இங்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இங்கு அல்ஃபா வந்து என்ன π/2க்கும் sin π/2க்கும் இடைப்பட்ட ஒரு கோணம். டேனுக்கு எழுதக்குள்ள இங்கே சமன் போடக்கூடாது, காரணம்னு சொல்லியிருப்பேன். போட்டால் அது வந்து என்ன முடிவிலி முடிவிலிக்கு போயிடும். ரைட், ஓகே, கவனமாக இருக்கணும். அப்போ இங்கே அல்ஃபா π/2க்கும் sin π/2க்கும் இடைப்பட்டது. அதே நேரம் tan ஆல்ஃபான்றது 3. tan ஆல்ஃபா 3 என்றால் அல்ஃபா சமன் எப்படி விடை கொடுக்கலாம், tan இன்வர்ஸ் 3 என்று சொல்லலாம். tan நேர்மாறு 3. ரைட், நேர்மாறு 3 என்று எப்படி எழுத 2 விஷயத்தை சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், இப்போ அதாவது tan π/6 சமன் என்ன 1 வர்க்கமூலம் 3. அப்போ இந்த π/6 இன்னும் ஒரு முறையில் சொல்லலாம். அதுக்கு என்ன நேர்மாறு பேர் tan இன்வர்ஸ் 1 வர்க்கமூலம் 3 இப்படி வரப்போகுது. எனவே இங்கு தீட்டா சமன் எப்படி வரப்போகுது, mπ, இங்கே n பாவிச்சிட்டேன். ஸோ mπ ப்ளஸ் என்ன சொல்லுவோம் அல்ஃபா. ரைட், இங்கே வந்து என்ன சொல்லுவோம், m belongs to set. m belongs to என்ன செட். கடைசி விடை எப்படி கொடுப்போம், mπ ப்ளஸ் இந்த அல்ஃபான்றது என்ன பாருங்க, இந்த அல்ஃபான்றது என்ன tan இன்வர்ஸ் 3 என்று சொல்லி முடிக்க வேண்டும். அப்போ இது இன்னும் ஒரு வித்தியாசமான டைப். அப்போ எல்லா பெருமானங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கோணத்துக்கான பெருமானம் தான் வருமண்டி இல்லை. இப்படி தெரியாத கோணத்துக்கான பெருமானம் பெறக்குள்ள இப்படி தான் அல்ஃபான்றது ஒரு தலைமை கோணமாக எடுத்துக்கொண்டு அந்த அல்ஃபா வந்து என்ன சொல்லுவோம் tan இன்வர்ஸ் 3 கடைசி விடை என்ன இருக்கு, இங்கே எம்ன்றது செட். ரைட், இப்போ இவ்வளோதான் இந்த விஷயம். அப்போ இன்றைய கிளாஸ் விஷயங்களை பாருங்க. என்னது பொதுத்தீர்வு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஒரு 3-4 கேள்வி பார்த்தோம். ரைட், அப்போ 4 கேள்வியிலையும் இது கொஞ்சம் என்ன வித்தியாசமான கேள்வி. அப்போ பொதுத்தீர்வு சிம்பிளான விஷயம் ஒன்றும் இல்லை. எப்படியோ ஸ்ட்ரக்சரோ எஸ்சியோ எங்கேயோ ஒரு இடத்துல வரத்தான் போகுது கேள்வி. ரைட், இப்போ என்ன வடிவாக பார்த்துக்கணும், 3 சமன்பாடு தீர்க்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அதில் இருக்கிற சரியான டெக்னிக்குகளை பிடிச்சிங்கன்னா சரி. என்னது, பூஜ்ஜியம் என்று தெரியாத இடத்துல மட்டும்தான் LHS RHSல இருக்கிற கணியங்களை சுருக்கலாம். ரைட், பூஜ்ஜியம் என்று வந்தால் இது வந்து என்ன பொருத்தமற்றதாக இருக்கு. அந்த காரணத்தால் இப்படி பகுதியில் வரக்குள்ள நிச்சயமாக அது பூஜ்ஜியமாக இருக்காது. ரைட், அப்போ இப்படி இந்த சின்ன நுணுக்கங்களை கேள்வியில் பிடிச்சிட்டு போனீங்கன்னா சரி, ஓகே. ஸோ இதோட முடிச்சுக்கொள்ளலாம் நம்ம.